देहिनोऽस्मिन् यथा देहे कौमारं यौवनं जरा तथा தேகாந்தரப்பிராப்திः தீரஸ்தத்ர ந முஹ்யதி. பகவத்கீதையில் ஒரு அழகான ஸ்லோகம் இது. நாம் இவ்வுடலை எடுத்துக்கொண்டு பிறக்கிறோம். தேகம் உடல். தேகி உடலுக்குள் புகுந்து கொண்டு ஆட்சி செலுத்தும் ஆத்மா. ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஆத்மா நிலை பெற்றிருக்கிறார். இந்த பிறவிக்கு எந்த உடலை வேண்டுமானாலும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். தன் கர்மத்தின் வசப்பட்டு அவர் ஏதோ ஒரு உடலை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த உடலில் எத்தனையோ மாறுதல்கள் நிகழ்கின்றன. ஆனால் இயற்கையில் அந்த மாறுதல்கள் ஆத்மாவை பாதிக்கக்கூடாது. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா. ஒரு ஆத்மா உடலுக்குள் புகுந்த பிற்பாடு முதலில் சிசு, சைசவம், சிறு குழந்தை. அதற்கப்புறம் பாலனாகிறார், அப்புறம் குமாரனாகிறார், அப்புறம் இளைஞனாகிறார், அப்புறம் வயோதிகர் ஆகிறார். இந்த மாறுதல்களெல்லாம் உடலுக்கு ஏற்பட்டன. இயற்கையில் ஆத்மா பேரில் இந்த மாறுதல்கள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. ஆனால் உண்மையில் அப்படியா இருக்கு? இப்போ நான் குழந்தையா இருக்கிறச்சே வேற இன்ப துன்பம், குமாரனா இருக்கிறச்சே வேற இன்ப துன்பம், இளைஞனா இருக்கிறச்சே வேற இன்ப துன்பம், மூப்பெய்தின பிற்பாடு வேறு இன்ப துன்பம். இது இத்தனை மாறுதல்களும் ஆத்மாவுக்கு ஏற்படவில்லை, உடலுக்குத்தான் ஏற்பட்டன. ஆனால் ஏன் அதனதன் இன்ப துன்பத்தை ஆத்மா அனுபவிக்கிறார்? ஏனெனில் உடலுக்கு அறிவு கிடையாது. அறிவிருப்பவன்தான் இன்ப துன்பத்தை நுகர முடியும். இப்போ நான் சாப்பிடணும்னா இப்போ கத்திரிக்காய் கூட்டு எனக்கு பிடிக்கும், இல்லைன்னா எனக்கு வெண்டைக்காய் கரியமுது மிகவும் பிடித்தம். அதை சமைத்தாகிவிட்டது, வாயில் போட்டுனுட்டேன், நாக்குளது, நாக்கில் தண்ணீர் ஊறிற்று, சாப்பிட்ட உடனே ரொம்ப ருச்சியாக இருந்தது, நன்னா இருக்கு, சமையல் நன்னா இருக்குன்னு கொண்டாடினேன், பாயசம் நன்னா இருந்தது, அக்காரடிசில் நன்னா இருந்தது, தத்யோதனை நன்னா இருந்தது, எல்லாமே நன்னா இருக்கு. அதே அவர் உயிரற்று கீழே விழுந்த பிற்பாடு அந்த உடலனுடைய நாக்கில் கொண்டு போய் சக்கரை பொங்கலை தழுவினால் நன்னா இருக்குன்னு அவர் சொல்லவே போறதில்லை. அப்போ உயிரோடு இருக்கும்போது நன்னா இருக்குன்னு ஆனந்தப்பட்டவர் உயிர் விழுந்த பிற்பாடு, உடல் கீழே விழுந்த பிற்பாடு சக்கரை பொங்கல் நன்னா இருக்குன்னு சொல்றதில்லை. அதே உடல் தானே. அப்ப உடல் தான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறது, உடல் தான் இன்பப்படுகிறதுன்னு சொன்னால் ஆத்மா பிரிந்த பிற்பாடோ ஆத்மா இருக்கும் போதோ இரண்டு சமயங்களிலேயும் உடல் அனுபவிக்க வேணும். ஆனால் அப்படி தெரியவில்லை. ஆத்மா இவ்வுடற்குள் இருக்கும்போது உடலுடைய ஒரு பகுதியான வாய், நாக்கு, எச்சிலூறுதல், இது இத்தனைக்கும் சக்கரை பொங்கலை கொடுத்தா ஆனா அது நன்னா இருக்குன்னு அனுபவிக்கிறது ஆத்மா. இதுல ஆத்மாவை கண்டுபிடிச்சு அவர் பேர்ல சக்கரை பொங்கலை போட முடியாது. வாயில தான் சக்கரை பொங்கலை போட முடியும், நாக்கு தான் சுவைக்க முடியும், தொண்டைக்குழிக்குள்ள தான் இறங்கியானும். அப்போ எல்லா செயல்பாடுகள், உணவோ நுகர்தலோ சுவைத்தலோ நடத்தலோ எதுவுமே உடல் செய்கிறது. ஆனா உடலுக்கு அறிவு கிடையாது. அப்ப ஆத்மா உடலுக்குள் புகுந்து உடலை ஆட்டுவிக்கிறது. இயற்கையில் ஆத்மாவுக்கு இந்த இன்ப துன்பங்கள் கிடையாது. உடலை எடுத்து கொண்டிருக்கிறபடியால தான் இந்த பாடு. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகி. எப்படி இந்த வெவ்வேறு நிலை மாறுறது பாருங்க. சிசுவா இருந்தார், குமாரனா இருந்தார், இதோ இளைஞனா இருந்தார், மூப்பெய்தினார், பிணமாயிட்டார். இதெல்லாம் என்ன வேறுபாடோ எல்லாமே உடலுக்கு தானே வேறுபாடு. பிணமாயிட்டார்னு சொல்லும் போதும் ஆத்மா பிணமாவதில்லை, உடல் தான் பிணமாகிறது. உடல் தான் முதல்ல சிசுவா இருந்தது, பாலனாச்சு, பாலனா இருந்தது குமாரனாச்சு, குமாரனா இருந்தது இளைஞனாச்சு, இளைஞனா இருந்தது வயோதிகனாச்சு, வயோதிகனா இருந்தது பிணமாச்சு. இப்ப நம்ம இளைஞனா இருக்கிற ஒரு வயோதிகனாச்சே நான் ஒன்னும் துன்பப்படலையே, ஓன்னு உப்பாரி வச்சு அழுதேன் அண்ணா இல்லை. ஆனா மரணமடையின் போது மட்டும் ஏழும் அழுகிறேன். இதுதான் கண்ணனுடைய கேள்வி. அப்போ எல்லாமே உடலுக்கு இருந்த வேறுபாடு, ஆத்மா பேரில் இது பாதிக்க கூடாது. ஆத்மா அதை தவறாக புரிந்து கொள்ளுகிறான். நானே உடல்ங்கிறதுனாலே வயசானா பயப்படுறான். உடல் கீழே விழும்போது சுற்றி இருக்கிறவாள்லாம் அழறத்துக்கு ஆரம்பிக்கிறா. ஆனா உண்மை அது அல்ல. இவ்வாத்மாவும் உடலும் ஒன்றாக இல்லை, இரண்டும் வெவ்வேறு. இது அனித்தியம், அழியக்கூடியது. ஆத்மா நித்தியமானது, அழிவில்லாதது. இந்த விஷயத்தை தான் கண்ணன் கீதையில புரிய வச்சார். இதை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் ரகுகுணன் இவரிடத்துல வந்து விழுந்து பிரார்த்தித்தான். ஜடபரதர் உபதேசிக்கிறார். ச வாசனாத்மா விஷயோபரக்தா குணப்பிரவாஹோ விகிருத ஷோடசாத்மா பிப்ரத் பிரதங்நாமபிரூபபேதம் அந்தர்பகித்விஷ்டம்
ச புரைஸ்தனோதி. இதுக்கு மேல ஒரு ஆச்சரியமான சுவையான ஒரு கருத்து சொல்றார். வாஸ்தவம் தான். நான் இப்போ விழிச்சுட்டு இருக்கேன், சக்கரை பொங்கலை சாப்பிட்றேன், இன்பப்படுறேன். மரணம் அடைஞ்சு விட்டேன், சக்கரை பொங்கலை வாயில போட்டாலும் ஒரு இன்பமும் இல்லை, புரிகிறது. அதே நான் முழிச்சுட்டே இருக்கேன், ஆத்மா இன்னும் உள்ளதான் இருக்கார், சக்கரை பொங்கலை ஒருத்தர் கொண்டு கொடுக்குறார். ஆனால் அவர் என் விரோதியா இருந்தார்னு வச்சுங்கோ, அப்போ நான் சந்தோஷப்படுவேனா? நான் வாங்கவே மாட்டேன் போ அப்படின்னு உடனே பிடிச்சி தள்ளி விடுறேன். அதே அந்த சக்கரை பொங்கல்ல விஷம் கலந்துருக்குன்னாரான்னு சொன்னா சாப்பிடுவேனா? வாங்கவே மாட்டேன். சுவாமி, உயிர் இருக்கு, உடல் இருக்கு, ஆத்மாவும் இருக்கார், உடலும் இருக்கு. சக்கரை பொங்கலை போட்டா சந்தோஷப்பட வேண்டியதானேன்னா அது அத்தோட அல்ல. அந்த சக்கரை பொங்கலை என் மனசு எப்படி ஏத்துக்கிறதுங்கிறது முக்கியம். அப்ப அந்த மனதுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் ஒரு தொடர்பு, மனதுக்கும் கொடுக்கிறவாளுக்கும் ஒரு தொடர்பு. ஏற்கனவே நான் சக்கரை பொங்கல் சாப்பிடச்சே எனக்கு ஏதாவது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்கோ, சாப்பிட்டேன், அதில் ஏதோ ஒரு கடுக்காயாட்டம் ஒன்று வாயில் சிக்கி கொடுத்து அதுலேருந்து வாயே கசந்ததுன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எத்தனை தரம் நல்ல சக்கரை பொங்கல் கொடுத்தாலும் அந்த பக்கம் போகவே மாட்டேன். எலுமிச்சம்பழம் சாதம் இருக்கு பாருங்க, அது கொடுப்பா, அதை சாப்பிட்டேன். அதில் எலுமிச்சம்பழ சீடு, அந்த விதை ரொம்ப கசக்கும். அந்த விதையை நாம் சாப்பிட்டுட்டு எப்போவான அந்த கசப்பை அனுபவிச்சிருந்தோம். சாமி, எப்போ எலுமிச்சம்பழம் கொடுக்குச்சே ஒரு வேளை கசக்குமோ அப்படின்னு பயந்துட்டே இருக்க முடியும். எலுமிச்சம்பழ சாதத்தை எலுமிச்சம்பழ சாதமாக பார்க்கணும். ஆனால் மனசு என்னைக்கோ சாப்பிடச்சே இருக்கிற கசப்பன் ஞாபகம் வச்சுக்கிறது. அப்போ வெறும ஆத்மா உடல்னோட மட்டும் போல இது நடுவுல மனது உள்ளது. இந்த மனது எவ்வழி இழுத்து போகிறதோ அவ்வழிதான் நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். அப்ப மனசை வசப்படுத்துதல் மிக முக்கியமாகிறது. மனசு வசப்படாவிட்டால் தப்பு தப்பா சக்கரை பொங்கலை பத்தி சொல்ல போறது, தப்பா எலுமிச்சம்பழம் பத்தி சொல்ல போறது. என்ன சாமி, அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ விதை ஆப்பிட்டு கொடுத்துன்னா எப்ப பண்ணாலுமா எதுவுமே எலுமிச்சம்பழ சாதம் கசக்க போறது. இதை யார் எடுத்து சொல்றது? இப்போ மனசானா பழதை ஞாபகம் வைத்துள்ளது, ஆத்மா தான் அதை திருத்த வேண்டும். இதில் ஆச்சரியம், மனதுக்கும் அறிவு கிடையாது. மனதும் அறிவற்ற ஒரு தத்துவம் தான், மனதும் அறிவற்ற ஒரு அச்சேதனம். அப்படி இருந்தாலும் அந்த மனசுக்குன்னு இருக்கிற சக்தி நினைவாற்றல். அதனால அந்த நினைவை ஞாபகம், இப்போ கம்ப்யூட்டருக்கு நினைவாற்றல் இருக்கே, டேட்டாவை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது இல்லையோ. நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டா கூட திரும்ப சொல்றதே, அதுக்குன்னு கம்ப்யூட்டர் என்ன அறிவுடைய மனிதன் அண்ணா, அதுக்குன்னு ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ். அந்த இன்டெலிஜென்ஸுங்கிறது ஆத்மாவுக்கு இருக்கிற அறிவை போல அல்ல, ஒரு ஃபெட் டேட்டா. அதில் டேட்டா ஃபீட் பண்ணி வச்சிருக்கோம், ஸ்டோர் பண்ணிக்கிறது, அதை நினைக்கிற கணக்கு போடுற ஆற்றல் அதனிடத்தில் உள்ளது. அதை போலத்தான் நம்ம மனசு. எப்படி கண்ணுங்கிறது பார்க்கறதுக்கு கருவியோ, காதுங்கிறது கேட்கறதுக்கு கருவியோ, கைங்கிறது எடுக்கிறதுக்கு கருவியோ, மனசுங்கிறது நினைக்கிறதுக்கு இருக்கிற கருவி. அந்த மனதை ஆத்மா தான் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மனசுக்கு ஆத்மாவுக்கு இருக்கிற தொடர்பு அது ஏன் கண்டபடிக்கு ஓடுறதுங்கிறத தான் பழகான ஒரு உதாரணத்தின் மூலம் ஜடபரதர் விளக்கப் போகிறார். பார்ப்போம். துக்கம் சுகம் வெதிரிக்தஞ்ச தீவிரம் காலோபபன்னம் பலம் அவ்யனக்தி ஆலிங்கிய மாயாரச்சிதாந்தராத்மா ஸ்வதேகினம் சம்ஸ்ருதி சக்கரக்கூட்டா. இந்த உடலை எடுத்து கொண்டிருக்கிறேன், நான் இவ்வுடல் அல்லன். என்ன இந்த மனசு நினைக்கிறத விட்டுட்டு நானே உடல் நானே உடல்னு நினைக்க நினைக்க மேலும் மேலும் சம்சாரத்தில் சுழலுகிறது. இந்த மனத்தை எப்படி நாம் எடுத்துக்கணும்னு சொல்றார். யதா பிரதீபோ கிருதவர்த்தி அஷ்டன் சிகாஸ்ஸ தூமா பஜதி ஹ்யன்யதாஸ்வம் பதம் ததா குணகர்மானுபத்தம் விருத்தீர் மனஹ ஸ்ரயதேன்யத்ர தத்துவம். ஒரு திரி எடுத்துப்போம். அந்த திரியை நெய்யில துவைக்கிறோம், இல்லை எண்ணெயில துவைக்கிறோம். எண்ணெயில துவைச்சிட்டு அதுக்கு தீக்குச்சியை கிழித்து விளக்கு பற்ற வைக்கிறோம். அப்போ அந்த திரி மெதுவாக ஜுவாலை ஃப்ளேம் தெரியும், எரிய ஆரம்பிக்கிறது. இதே திரியை நெய்யில் தோய்க்காமல் நேர பற்ற வைங்கோ, அப்படியே அது பஸ்மமாக போயிடுமே. அதுக்கப்புறம் இருக்காது, சாம்பலா போய் எரிஞ்சு உதிர்ந்து போயிடும். ஜுவாலையாலாம் எரிய முடியாது, அந்த திரியே இல்லாமல் அழிஞ்சு போயிடும். ஆனால் அந்த திரியை நெய்யில தொட்டு ஏற்றி விட்டுட்டோம், எரிஞ்சுட்டே இருக்கும் எரிஞ்சுட்டே இருக்கும். திரியை நெய்யில தொடாமல் ஏற்றி விட்டுட்டோம், திரியே அழிஞ்சு போயிடும். அதே போல இப்போ ஆத்மா மனம் அபிமானம், என்னது என்னது தன்னது தன்னது என்ன அபிமானிக்கிறோமோ இல்லையோ. இப்போ இந்த மனசை வச்சுங்கோ, மனது திரிய போலே, அது அபிமானம்ங்கிற நெய் எல்லாம் என்னது, நான் இன்பப்படணும் நான் துன்பப்படணும் அப்படின்னே அது நினைவு இருக்கு பாருங்க. அபிமானம் எல்லாத்திலையும் பற்று, பற்றுங்கிறது தான் அதில் பூச போகிற நெய். இப்போ மனம் என்னும் திரியில் பற்று அபிமானம்ங்கிற நெய்யை பூசி நன்கு நெருப்பு பற்ற வச்சுட்டோம், அது தான் இஷ்டத்துக்கு எரிஞ்சுட்டே இருக்கும் எரிஞ்சுட்டே இருக்கும். இதை கொண்டா அதை கொண்டா அதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணும்.